சிறுவன் இயக்குன கார் மோதி இருசக்கர வாகன ஓட்டி படுகாயமடைஞ்ச சம்பவம் நெல்லையில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. 3 மாதங்களுக்கு முன்னாடி ஆட்டோல மோதின அதே சிறுவன் தான் இப்போ இருசக்கர வாகனத்துல மோதினதா கூறப்படுது. ஆபத்தை உணராம சிறுவன் கிட்ட காரை கொடுத்த பெற்றோர் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு கண்டனங்கள் எழுந்திருக்கு. நெல்லை மாவட்டம் வடக்கன்குளம் பகுதியை சேர்ந்தவர் சசிகுமார். இவருடைய 15 வயதான மகன் தனியார் பள்ளியில படிச்சுட்டு வராரு. இந்த சூழல தான் வடக்கன்குளம் பகுதியில பள்ளி மாணவன் தன்னுடைய காரை எடுத்து ஓட்டிட்டு வந்ததா கூறப்படுது. அப்போ சாலையில போயிட்டு இருக்கும் போதே பின்னாடி வாகனம் வருதா அப்படின்றத கூட கவனிக்காம சிறுவன் காரை திருப்ப முயற்சி செய்யும் போதுதான் பின்னாடி இருசக்கர வாகனத்துல காப்பீட்டு நிறுவனத்துல பணியாற்றிட்டு வரக்கூடிய ஜார்ஜ் அப்படின்றவர் வந்திருக்காரு. அப்பதான் இந்த கார் அவர் மேல மோதி விபத்து ஏற்படுத்தி இருந்திருக்கு. விபத்தை ஏற்படுத்திட்டு சிறுவன் காரை நிப்பாட்டாம அங்கிருந்து தப்பிச்சு போனதா கூறப்படுது. இந்த சூழல்ல தான் இது தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகி இருக்கு. அங்க இருந்தவங்க ஜார்ஜ் மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில சேர்த்திருந்திருக்காங்க. இது தொடர்பா பனகுடி போலீசார் தீவிர விசாரணையும் மேற்கொண்டுட்டு வராங்க. 3 மாதங்களுக்கு முன்னாடி ஒரு ஆட்டோ மேல காரை மோதிட்டு போன சிறுவன் தான் இப்போ மறுபடியும் விபத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா கூறப்படுது. 18 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகள் வாகனம் ஓட்டுனா பெற்றோருக்கு 25,000 ரூபாய் வரைக்கும் அபராதம், 3 ஆண்டுகள் சிறை தண்டனைன்னு மோட்டார் சட்டம் இருந்தாலுமே இப்படியும் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் வருது. பெற்றோர்கள் மேல கடும் நடவடிக்கையை மேற்கொள்ளணும் அப்படின்னு இது தொடர்பா கண்டனங்கள் எழுந்திருக்கு. மேலும் வாகன விபத்துல படுகாயமடைஞ்ச நபர்கிட்ட சிறுவனுடைய பெற்றோர் பேச்சுவார்த்தை மேற்கொண்டுட்டு வரதாகவும் கூறப்படுது. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் வுட்ஸ் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தங்கச்சி மவளுக்கு கல்யாணம் ஆக போகுது. தாய் மாமா சும்மா இருக்க முடியுமா? 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு